ஓவியா, நேற்று முன்தினம் சென்னையில் டிடிவி தினகரனை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசியது தொடர்பான தகவல் நேற்று வெளியானது. இதனால் டிடிவி தினகரன் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவாரா என்ற சர்ச்சை எழுந்தது. அதற்கு விடையளிக்கும் வகையில் இன்று சென்னையில் நடிகை ராதிகாவின் தாயார் மறைந்ததை ஒட்டி அவரது இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்த பின்னர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் டிடிவி தினகரனுடனான அந்த சந்திப்பு தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். டிடிவி தினகரனை சந்தித்தது உண்மைதான் என்றும் எங்களது நட்புறவு தொடர்கிறது என்றும் கூறியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டும் என்று அவரிடம் நான் வலியுறுத்தினேன் என்றும் இது குறித்து நவம்பரில் நான் முடிவெடுத்து அறிவிக்கிறேன் என்று அவர் கூறியிருப்பதால் மீண்டும் டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தலுக்கு முன் இணைவார் என நான் நம்புகிறேன் என்றும் அண்ணாமலை இன்று விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்காக அவரையும் மீண்டும் சந்திப்பேன் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி ஓபிஎஸ்ஐ இணைப்பதற்கான சமரச முயற்சியில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் என்பது அவரது இன்றைய பேட்டியின் மூலமாக தெரிய வருகிறது. பிரிந்து சென்றவர்களை இணைய வேண்டியது அவசியம். திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட கூட்டணியால் தான் முடியும் என்பதால் டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையுமாறு நான் வலியுறுத்தினேன் என்றும் அவர் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், நவம்பர் மாதத்தில் இது குறித்து நான் முடிவெடுத்து அறிவிக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இருந்தாலும் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது, டிடிவி தினகரன் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை, அண்ணாமலைக்கு தான் எங்களை உரிய மரியாதை அங்கீகாரத்துடன் நடத்தினார் என்று கூறிய நிலையில் இப்போது அந்த தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு செயல்பாட்டுக்கிடையே இப்போது தமிழக பாஜகவிலும் இந்த ஒருங்கிணைப்பு செயல்பாடுகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இதனால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இணைவாரா என்பது குறித்த முடிவு நவம்பரில் தான் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அண்ணாமலையின் இன்றைய பேட்டியின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓவியா.